நெடுஞ்சாலைகளை ஒட்டி அமைந்துள்ள மால்கள் மற்றும் திருமண மண்டபங்களால் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக அங்கு சர்வீஸ் சாலை கட்டாயம் என்கிற தமிழக அரசின் முடிவு குறித்து மக்கள் குரல் பகுதியில் கோவை மாவட்டம் பேரூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கவுண்டம்பாளையத்திலிருந்து திரும்புகிற இடத்துல ஒரு கல்யாண மண்டபத்துக்கு பார்க்கிங்கே வசதியே இல்லை. கிட்டத்தட்ட 50 வண்டி டிராஃபிக் ஜாம் ஆகி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு அந்த இடத்த பாஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு சர்வீஸ் ரோடு இருந்தால் நிச்சயமாக மக்களுடைய பிரச்சனைகளை ஓரளவுக்கு தீரும். இல்லாட்டா நம்ம பிளான் பண்ணி ஒன்று போகிறது அந்த இடத்த போக முடியாமலே கூட போயிடுது. இப்போ உள்ள காலகட்டத்தில் டிராஃபிக் ரொம்ப நிறைய போய்கிட்டு இருக்கு. என்னதான் நம்ம ரோடு மேம்பலம் கீழே மேலே போட்டாலும் அது டிராஃபிக் குறையவே இல்லை. அதை இல்லாமல் மால் கல்யாண மண்டபத்துக்கு அவசியம் தேவைப்படுது சர்வீஸ் ரோடு. அதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் சார். போன வாரம் என்ன பண்ணேன்னா மால் வெளியே ப்ரூக்ஃபீல்ட் மால் வெளியே போயிட்டு இருந்தேன் பஸ்ஸில். ஆக்சுவலாக எனக்கு ட்ரெயின் பிடிக்கணும். ட்ரெயின் பிடிக்க போகிறதுக்காக போயிட்டுருக்கேன். அது மாலுக்கான டிராஃபிக் ஜாமில் கிட்டத்தட்ட 1 ஹவர் லேட் ஆகிடுச்சு. என்னால் ட்ரெயினை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த மால்களுக்கெல்லாம் சர்வீஸ் ரோடு ப்ரொவைட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட்டு. அப்போ தான் இந்த கூட்ட நெரிசலை தவிர்க்க முடியும். இதை இந்த சர்வீஸ் ரோடு போடுறத நான்லாம் ரொம்ப ஆதரிக்கிறேன். நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா இந்த முகூர்த்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் போயிடலாம்னு நினைப்போம். டிராஃபிக்னால ரொம்ப லேட் ஆகிடுது. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அந்த சர்வீஸ் ரோடு இருந்ததுன்னா நம்ம அந்த டிராஃபிக் இல்லாமல் இருக்கும், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் கோவை மாவட்டம் பேரூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.